தமிழ் சினிமால இயக்குனர் திலகம்னு சொல்லப்படுற கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் 1962ல வெளியான சாரதா அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமானார். அடுத்து கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்குன தெய்வத்தின் தெய்வம் படமும் நல்ல வரவேற்பை அடைஞ்ச நிலையில 3வதா கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் கற்பகம் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருந்தார். ஜெமினி கணேசன், சாவித்ரி இணைஞ்சு நடிச்ச கற்பகம் படத்துல எஸ்.வி. ரங்காராவ் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தார். கே.ஆர். விஜயா, முத்துராமன், வி.கே. ராமசாமி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருந்த கற்பகம் படத்துக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருந்தாங்க. வாலி பாடல்கள் எழுத எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆச்சு. பாடலாசிரியர் வாலிய புகழோட உச்சியில கொண்டு போய் சேர்த்த படம் கற்பகம்னு சொல்லலாம். இந்த படத்தை இயக்க முடிவு பண்ண கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் முதல்ல படத்தோட கதையை மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். அவர்கள்ட்ட சொல்றாரு. மக்கள் திலகமும் கதை பிடிச்சி போய் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு. அதே நேரத்துல கற்பகம் படத்துல வர்ற முக்கியமான மாமனார் கதாபாத்திரத்துல நடிகர் பாலையா தான் நடிக்கணும் அப்படின்னு இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன்ட்ட எம்.ஜி.ஆர். சொல்றாரு. அதை கேட்ட இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அந்த மாமனார் கதாபாத்திரத்துக்கு எஸ்.வி. ரங்காராவ் தான் சரியா இருப்பாரு, அதனால அவர் தான் நடிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அதெல்லாம் முடியாது, அந்த கதாபாத்திரத்துல பாலையா தான் நடிக்கணும் அப்படின்னு இயக்குனர்கிட்ட எம்.ஜி.ஆர். சொல்றாரு. அந்த நேரத்துல கற்பகம் படத்தை தயாரிக்கலாம்னு இருந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு பண நெருக்கடி வந்ததுனால படத்தை தயாரிக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. சரின்னு ஒரு சில மாதங்கள் கழிச்சு இந்த படத்தை திரும்ப ஆரம்பிச்ச இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் படத்தோட இயக்குனரா மட்டும் இல்லாம படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளராகவும் மாறினார். கடைசி வரையிலும் கற்பகம் படத்துல வர்ற மாமனார் கதாபாத்திரத்துல பாலையாவை நடிக்க ஒத்துக்காம இயக்குனர் இருந்ததுனால என்னால இந்த படத்துல நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். அவர்கள் பின்வாங்கிறாரு. அதுக்கு பிறகு எம்.ஜி.ஆருக்கு பதிலா ஜெமினி கணேசன், சாவித்ரி நடிச்சு வெளியான கற்பகம் படம் பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சிச்சு. அதே மாதிரி கற்பகம் படத்துல இருந்த பாடல்கள் பெரிய வரவேற்பு அடைஞ்ச நிலையில வாலி அப்படிங்கிற பாடலாசிரியர் தமிழ் சினிமால பிரபலமாகறதுக்கும் முக்கிய படமா கற்பகம் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.